வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். யாழ் போதனா மருத்துவமனை மருந்து களஞ்சியத்தில் தீ விபத்து, அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர். கபில சந்திரசேனவின் மரணம் பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே உண்மை தெரியவரும் அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து. ஹெட்டப்புலவில் பரவிய காய்ச்சல் மெனின்ஜைடிஸ் வைரஸ் என்று உறுதி, பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அறிவிப்பு. கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லம் இருந்த பகுதியில் ராணுவத்தினர் குவிப்பு, மக்கள் பிரதிநிதிகள் நேரில் ஆய்வு. டயகம தலவாக்கலை பிரதான வீதி கடும் பாதிப்பு, விபத்து அச்சத்தில் மக்கள், அதிகாரிகள் மௌனம். கந்தலாய் காப்பட் வீதி கோரி மக்கள் போராட்டம், ஆளுநர் வருகை தராமல் திரும்பியதால் பரபரப்பு. ஆக்கராயன்குளம் பகுதியில் 4 வெடிகுண்டுகள் மீட்பு. செம்மணி அகழ்வு 260 எலும்புக்கூடுகள் அடையாளம், தகன மேடை உடைத்து எண்புகளை மீட்க திட்டம். நடுக்கடலில் பழுதான சிவகங்கை கப்பல், 5 மணி நேர தாமதத்தின் பின் நாகப்பட்டினம் சென்றடைந்த பயணிகள். விஜயின் பதவியேற்பு விழாவில் மீண்டும் சிக்கல், பெரும்பான்மை நிரூபிப்பதில் நீடிக்கும் இழுபறி. ஹார்மோஸ் நீரிணையில் போர் பதற்றம், ஈரான் வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல், ஊழியர்கள் மாயம். வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் மருந்தக களஞ்சிய அறையில் இன்று அதிகாலை திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரியவருவதாவது, மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள மருந்து பொருட்கள் சேமித்து வைக்கப்படுகின்ற களஞ்சிய அறையிலேயே இந்த தீ பரவியுள்ளது. அதிகாலை நேரத்தில் தீ பிடித்ததை அவதானித்த ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக இதுகுறித்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள் ஸ்தலத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த தீ விபத்தினால் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் குறித்து இதுவரையில் உத்தியோகமாக அறிவிக்கப்படவில்லை. மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்ற நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து மரண பரிசோதனை அறிக்கை வெளிவரும் வரையில் எந்தவிதமான உறுதியான கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான விசாரணைகள் தற்போது அனைத்து கோணங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது உடற்கூறாய்வு பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. அதன் முடிவுகள் வெளிவந்த பின்னரே சட்ட வைத்திய அதிகாரிகள் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை தெளிவுபடுத்துவார்கள். அதுவரையில் எந்தவிதமான ஊகங்களையும் வெளியிட முடியாது என்று தெரிவித்தார். நேற்று முன்தினம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட போதே அவரை கைது செய்திருந்தால் இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அல்லவா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், நேற்று முன்தினம் போலீசாருக்கு இதுகுறித்து தெரிய வந்தது. சட்ட ரீதியான நடவடிக்கைகள் போலீசார் முன்னெடுத்து வந்தார்கள். இரவு நேரத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை மறுநாள் காலையில் அவரை கைது செய்ய திட்டமிட்டிருக்கலாம். அவர் ஏற்கனவே போலீஸ் காவலிருந்து விடுதலையானவர் என்பதோடு நீதிமன்ற உத்தரவுகளும் நடைமுறையில் இருந்தன என்று விளக்கமளித்தார். சம்பவம் குறித்து மேலதிக விவரங்களை போலீஸ் மா அதிபரிடம் வினவ முடியும் என்று குறிப்பிட்ட அமைச்சர், போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். ஹட்டபல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதியில் அண்மையில் பரவி வந்த காய்ச்சல் ஒரு வகை மெனின்ஜைடிஸ் வைரஸ் தொற்று என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பாலித கருணாபேம தெரிவித்தார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இந்த நோய் நிலைமை மற்றும் தற்போதைய சூழல் குறித்து விரிவான விளக்கங்களை வழங்கினார். கடந்த 1 மாத காலத்தில் இந்த வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 47 நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் 14 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தொற்றின் முக்கிய அறிகுறிகளாக கடுங்காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி,
அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட அனைவரும் தெனியாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதோடு அவர்களில் பெரும்பாலானோர் தற்பொழுது முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். அசுத்தமான நீர் அல்லது உணவு மூலமாகவே இந்த வைரஸ் பரவியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் குறித்த பிரதேச மக்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளார்கள். நீரை நன்றாக கொதிக்க வைத்து ஆறவிட்டு பருகுதல், சுத்தமான உணவுகளை உட்கொள்ளுதலில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 3-4 நாட்களில் புதிய நோயாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் முறையான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளும் போது 6 முதல் 7 நாட்களில் இந்த நோய் முழுமையாக குணமடைந்துவிடும் என்றும் இந்த நோய் பரவல் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் வைத்திய நிபுணர் பாலித கருணாபேம தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நோய் தொற்று தெனியாய பகுதியில் மாத்திரமே பதிவாகியுள்ளதால் ஏனைய பகுதிகளில் வசிக்கின்றவர்கள் இதுகுறித்து வீணச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். யாழ் தென்மராட்சி கொடிகாமம் பருத்தித்துறை வீதியில் முன்னொரு போது மாவீரர் துயிலும் இல்லம் அமைந்திருந்த பகுதியில் தற்போது அதிகளவிலான இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதோடு மறைப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபையின் மக்கள் பிரதிநிதிகள் தமது கவலைகளையும் கண்டனங்களையும் வெளியிட்டுள்ளனர். கொடிகாமம் நகரை அண்மித்த பருத்தித்துறை வீதி பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் மாவீரர் துயிலும் இல்ல வளாகம் குறித்த பகுதி நீண்ட காலமாக இராணுவ முகாமாகவே பயன்படுத்த வருகின்றது. தற்போது அங்கு மேலதிகமாக இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளார்கள். முகாமின் உட்பகுதியை வெளியார் பார்க்க முடியாதவாறு மறைத்து புதிய வேலிகள் அடைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இராணுவத்தினரின் இத்தகைய நகர்வுகள் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் நேற்று குறித்த பகுதிக்கு நேரில் விஜயம் செய்தனர். முகாமைச் சூழ இடம்பெற்று வருகின்ற மாற்றங்களை நேரில் பார்வையிட்டு நிலைமைகளை ஆராய்ந்த அவர்கள் இது தொடர்பான மேலதிக விவரங்களை திரட்டி வருவதாக தெரிவித்தனர். டயகம மற்றும் தலவாக்கலை இடையிலான பிரதான போக்குவரத்து வீதி கடந்த கால இயற்கை அனர்த்தங்களினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்போது மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மிக ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது. இந்த வீதியின் தற்போதைய அவலநிலை குறித்து பொதுமக்கள் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக ஃபோர்ட்மோர் பகுதியில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு காரணமாக வீதி மிகவும் மோசமடைந்துள்ளது. இதனால் இந்த பாதையூடாக பயணிக்கும் வாகனங்கள் எந்த நேரமும் விபத்திற்கு உள்ளாகும் அபாயம் நிலவுகின்றது. வீதி சீரமைக்கப்படாமையினால் நாளாந்தம் இந்த பாதையை பயன்படுத்தும் தோட்ட தொழிலாளர்கள், பாடசாலை மாணவர்கள், அவசர சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகள் என்று பலர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள். வீதி இவ்வளவு மோசமான நிலையில் இருந்தும் இதுவரையில் எந்தவொரு அரசு அதிகாரியும் இந்த பகுதியை நேரில் சென்று பார்வையிடவோ அல்லது தற்காலிகமாக சீரமைத்து பணிகளை முன்னெடுக்கவோ இல்லை என்று அந்த பகுதி மக்கள் மிகுந்த கவலையுடன் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்தும் இந்த வீதி புறக்கணிக்கப்படுமானால் பாரிய உயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கும் மக்கள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள சூரவீர ஆராய்ச்சி மற்றும் கிருஷ்ணன் கலைச்சல் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கந்தலாய் பேராறை 2 அம்மன் கோவில் வீதியை புனரமைப்பதில் ஏற்பட்டுள்ள இழுபறநிலை காரணமாக நேற்று அந்த பகுதி மக்கள் வீதியில் இறங்கி பாரிய கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல தசாப்தங்களாக புனரமைக்கப்படாமல் காணப்பட்ட இந்த வீதியை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் காபட் வீதியாக மாற்றித் தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த வாக்குறுதியை நம்பியே தாம் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளித்ததாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் தற்போது குறித்த வீதியை காபட் செய்வதற்கு பதிலாக கான்கிரீட் வீதியாக அமைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் அதிருப்தியடைந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் எங்களுக்கு கான்கிரீட் வீதி வேண்டாம், வாக்குறுதி அளித்தபடி காபட் வீதி வேண்டும் என்று வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் குறித்த பகுதிக்கு வருகை தரவிருந்த ஆளுநர் மக்களின் எதிர்ப்பை கண்டு அந்த இடத்திற்கு வராமலேயே திரும்பிச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இதுகுறித்து கந்தலாய் பிரதேச சபை அதிகாரிகள் கூறுகையில், மேலிடத்திலிருந்து வந்த அவசர அழைப்பு காரணமாக ஆளுநர் அவசரமாக திரும்பிச் சென்றதாக விளக்கம் அளித்தனர். மக்களின் கடும் எதிர்ப்பு மற்றும் போராட்டத்தை தொடர்ந்து நேற்று ஆரம்பிக்கப்படவிருந்த வீதி புனரமைப்பு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு முறையான காபட் வீதி அமைக்கப்படும் வரையில் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அந்த பகுதி மக்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர்.
அக்ராயன்குளம் காவல் எல்லைக்கு உட்பட்ட வெனேரிக்குளம் பகுதியில் போரின் போது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்ற 4 வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 7ஆம் தேதியன்று ஹலோரஸ் கன்னிவெடி அகற்று நிறுவன அதிகாரிகளால் இதுகுறித்து முதற்கட்ட தகவல்கள் ஜெயபுரம் காவல் நிலையத்தில் வழங்கப்பட்டது. எனினும் குறித்த பகுதி அக்ராயன்குளம் காவல் பிரிவுக்கு உட்பட்டது என்பதால் அதற்கமைய விசாரணைகள் மாற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் ஹலோரஸ் அதிகாரிகள் வழங்கிய துல்லியமான தகவலின் அடிப்படையில் அக்ராயன்குளம் காவல் நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து 4 வெடிகுண்டுகளையும் மீட்டனர். மீட்கப்பட்ட குண்டுகள் தற்போது காவல்துறையினரின் பலத்த பாதுகாப்பு வலயத்திற்குள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பெரிய அளவிலான ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் அம்பாறை மாவட்டம் கல்முனை பெரிய யும்மா பள்ளிவாசல் பகுதிக்கு அருகில் போதைப்பொருள் விநியோகம் இடம்பெறுவதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலின் அடிப்படையில் திடீர் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த இளைஞன் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். 28 வயது மதிக்கத்தக்க குறித்த சந்தேக நபரிடம் இருந்து 25 கிராம் 280 மில்லி கிராம் போதைப் பொருள் போலீசாரால் மீட்கப்பட்டது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட இளைஞன் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரின் உறவினர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. அண்மை காலமாக அவர் அந்த பகுதி இளைஞர்களுக்கு ரகசியமான முறையில் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்தமையும் விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 11வது நாளாக நேற்று தொடர்ந்த நிலையில் முக்கிய தடயங்களை மீட்பதற்கான மயான எரிதகன மேடை உடைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய அகழ்வு பணிகள் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று காலை அகழ்வு பணிகள் ஆரம்பமான நிலையில் மதிய வேளையில் பெய்த பலத்த மழை காரணமாக அகழ்வு பகுதிக்குள் வெள்ள நீர் தேங்கியது. இதனால் பணிகளில் தற்காலிக தடை ஏற்பட்டது. பின்னர் நல்லூர் பிரதேச சபையின் பௌசர இயந்திரங்கள் மூலம் தேங்கிய நீர் வெளியேற்றப்பட்டு பணிகள் தொடர்ந்தன. சித்துப்பாத்தி இந்து மயான எரிதகன மேடையின் அத்திவாரத்திற்கு அடியில் மனித எண்பு தொகுதி ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்டுள்ள எண்பு தொகுதியின் மண்டியோடு மாத்திரம் அத்திவாரத்திற்கு வெளியே தெரிவதாகவும் ஏனைய உடல் பாகங்கள் அத்திவாரத்திற்குள்ளே இருப்பதால் அவற்றை முழுமையாக மீட்பதற்கு எரிதகன மேடை உடைக்க வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி நீதிமன்ற அனுமதியை பெற்ற பின்னரே மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நேற்றைய அகழ்வு பணியின் போது புதிதாக ஒரு மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டதுடன் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்தவற்றில் 2 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் இதுவரையில் அடையாளம் காணப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகள் 260 ஆகும். இதுவரையில் முழுமையாக மீட்கப்பட்டவை 256 என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறையிலிருந்து இந்தியா நோக்கி பயணித்த சிவகங்கை பயணிகள் கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்த நிலையில் பெரும் தாமதத்திற்கு பின்னரே நாகப்பட்டினத்தை சென்றடைந்தது. இலங்கை மற்றும் இந்தியா இடையே சேவையில் ஈடுபட்டுள்ள சிவகங்கை கப்பல் நேற்று பிற்பகல் 2:30 மணியளவில் 120 பயணிகளுடன் காங்கேசன்துறை துறைமுகத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி புறப்பட்டது. கப்பல் சர்வதேச எல்லைக்கோட்டை தாண்டி இந்திய எல்லைக்குள் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று இயந்திர கோளாறு ஏற்பட்டு நடுக்கடலில் ஸ்தம்பித்தது. கப்பல் பழுதடைந்து நடுக்கடலில் நின்றதால் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து பிற கப்பல்கள் மற்றும் மீன்பிடி படகுகளின் உதவியுடன் சிவகங்கை கப்பல் கட்டி இழுத்துச் செல்லப்பட்டது. வடமையாக மாலை நேரத்தில் நாகப்பட்டினத்தை சென்றடைய வேண்டிய இந்த கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக சுமார் 5 மணி நேரம் தாமதமாகி இரவு 11 மணியளவிலேயே நாகப்பட்டினம் இறங்குதுறையை சென்றடைந்ததாகவே தெரிவிக்கப்படுகின்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வராக பதவியேற்பதில் தற்போது அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டுள்ளன. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் என்ற இலக்கை எட்ட விஜயின் கட்சிக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகின்றன. 108 இடங்கள் வெற்றி பெற்ற அவருக்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்ததன் மூலம் பலம் 116 உயர்ந்தது. இருப்பினும் ஆட்சி அமைக்க இன்னும் 2 MLAக்களின் ஆதரவு கட்டாயமாக உள்ளது. நேற்று மாலை 3வது முறையாக ஆளுநரை சந்தித்த விஜய் PCK மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவை கோரியிருந்தார்.
ஆனால் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு வழங்க மறுப்பு தெரிவித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் விஜயின் முதல்வர் கனவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான போதிய ஆதரவு கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் ஆளுநரிடமிருந்து இதுவரையான முறையான அழைப்புகள் வரவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதன் காரணமாக சென்னை நேரு விளையாட்டரங்கில் இன்று இடம்பெறவிருந்த பிரம்மாண்ட பதவியேற்பு விழா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விழா ஒத்திவைக்கப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சிக்கலான சூழலை தொடர்ந்து தாவேகா தலைமை தனது தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவசர செய்தியை அனுப்பியுள்ளது. அதில் மறு அறிவிப்பு வரும் வரையில் இன்று யாரும் சென்னை நேரு விளையாட்டு அரங்கிற்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் இழுபறி தமிழக அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஈரானிய வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்க கடற்படை நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் நேரடி மோதல்கள் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு ஓமானுள்ள ஹார்மோஸ் நீரிணை மற்றும் மெக்ரான் கடல் பகுதிகளுக்குள் இடைப்பட்ட மினாப் ஹவுண்டி கடல் பகுதியில் ஈரான் கொடி ஏந்தி வர்த்தக கப்பல் படகு ஒன்று பயணித்துக் கொண்டிருந்தது. அப்போது அமெரிக்க கடற்படை நடத்திய தாக்குதலில் குறித்த கப்பல் தீப்பிடித்துள்ளது. கப்பலில் இருந்த 15 பணியாளர்களில் 10 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எஞ்சிய 5 பணியாளர்களின் நிலை இதுவரை தெரியவரவில்லை. அவர்களை தேடும் பணிகளில் உள்ளூர் மற்றும் மீட்பு குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. ஓமான் வளைகுடாவில் அமெரிக்கா விதித்துள்ள கடல்வழி தடையை மீறி ஈரானிய துறைமுகத்திற்குள் நுழைய முயன்ற 2 காலி எண்ணெய் டேங்குகள் மீதே தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள samugam.media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கரவெட்டியை பிறப்பிடமாகவும் வவுனியா கும்மாங்குளத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி யோகராசா ரஜினி அவர்கள் 7/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் நெல்லியடியை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவசுப்பிரமணியம் தங்கமலர் மலர் அவர்கள் 6/5/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் கம்பர்மலையை பிறப்பிடமாகவும் சுவிட்சர்லாந்து ஜூரிச் மற்றும் உடுப்பிட்டி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ராசன் ரமேஷ் அவர்கள் 8/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 3ஆம் வட்டாரம் பெருங்காடு வேம்படியை பிறப்பிடமாகவும் சுவிட்சர்லாண்டை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சதாசிவம் சிவஞானராசா அவர்கள் 8/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugam.media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.